நான் வந்து ஒரு 5 பிரெட்டை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் 4 முட்டையை நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன், இந்த கேரட் துருவலை சேர்த்துடுறேன். பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 1, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட் வந்து நிறையவே போட்டிருக்கேன், சாப்பிட நல்லாயிருக்கும் டேஸ்ட், அதனால் கேரட் நிறையா சேர்த்துருக்கேன். சேர்த்துருக்கிற உப்பு மிளகாய் தூள் எல்லாமே முட்டையோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நுர வர மாதிரி அடிச்சுக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே இந்த மாதிரி ஒரு குட்டி பேன் இல்லைனா ஒரு குட்டி கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க. அகலமாக இல்லாமல் ஒரே சைஸில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி கடாய், அந்த மாதிரி இல்லை ஒரு பேன் பாத்திரம்னு ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லா முட்டையும் நான் வந்து இதில் ஊற்றிட்டேன். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வச்சிடாதீங்க. சீக்கிரமாக அடியில் வந்து தீஞ்சிரும், ஆனால் முட்டை வந்து வேகாது. உள்ளெல்லாம் மேலே உள்ளெல்லாம் வேகணும், லேட் ஆகும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிரெட் துண்டு இருக்குது பாருங்கள், இந்த பிரெட் துண்டுகளை வந்து இதில் வச்சிடுறேன். நல்லா நெருக்கி நெருக்கி பக்கம் பக்கமாக வச்சுடுங்க. இப்படி இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெட் வந்து கொஞ்சம் உள்ளே போகணும். தீயை குறைச்சி வச்சுட்டே பண்ணுங்கள், இல்லைனா தீஞ்சிரும். நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன். சும்மா லைட்டாக அப்படி நீங்கள் அங்கங்கே கொட்டி விட்டுட்டு ஸ்பூன் வச்சு தடவிக்கலாம். 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா, நல்லா ஸ்வீட் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்க சாப்பிட்றதுக்கு நினச்சாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது அப்படியே நான் வந்து ஸ்பூனில் லைட்டாக அப்படியே தடவி விட்டுடுறேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மேலேயே நம்ம கொஞ்சம் குக் பண்ணோம்னா தான் நல்லாயிருக்கும், அதனால் எடுத்துகிட்டு திருப்பி போட்டு நம்ம இன்னொரு முறை குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட் எடுத்துகிட்டு இப்படி திருப்பிட்டோம்னா அழகாக உள்ளே வந்து பிளேட்டில் விழுந்துடும். பாருங்கள், அடியில் வந்து நல்லா கலர் வந்து கரெக்டாக ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ வந்து இதே பேனை வச்சுட்டு நம்ம திருப்பி அப்படியே இப்படி தள்ளி விட்டுடலாம். உள்ளே கரெக்டாக உள்ளே விழுந்துடும். பேனில் பர்ஃபெக்டாக குக் ஆகிட்டு வந்துடும். உள்பக்கமும் இப்போ இந்த பக்கமும் கொஞ்சம் லைட்டாக குக் ஆகட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா 1 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே போதும். நல்லா உள்ளே ஏற்கனவே வெந்திருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். திரும்பவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக சாஃப்டாக எழும்பி வந்திருக்கு நமக்கு ஸ்நாக் வந்து. இப்போ நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். பூ போல் நல்லா வெந்திருக்கு. முட்டையை நல்லா அடிச்சிங்கன்னா நல்லா எழும்பி சூப்பராக வரும். ப்ரெட்லாம் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக மேலே நம்ம சாஸ் வந்து சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், உள்ளே நல்லா வெந்து வந்துருச்சு. சாஸ் மேலே போட்டிருக்கிறதுனால பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இது போல் முட்டை ப்ரெட் இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆம்லேட்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.